This video is sponsored by BuyMort mobile app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த குழம்பு ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். கீரை குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதோட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பருப்பை கழுவி தண்ணி ஊற்றி தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இப்போது இதில் 4 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதை குக்கரை மூடி பருப்பு பாதி வேகிற வரைக்கும் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே நான் இங்கே ஒரு கட்டு சிறுகீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது பருப்பு ஓரளவு நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்த கீரையை சேர்த்துடலாம். கீரையை சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் கீரை சேர்த்தாச்சு. இது 2 விசில் விட்டு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இது நம்ம மத்தில் கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது தாளிக்கிறதுக்காக சின்ன கடாயை ஒன்று வச்சுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச வெங்காயம், இடித்து வச்ச பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா வறுத்து போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் சீரகம். அவ்வளோதான், தாளிதம் நல்லா இதாகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம கீரையில் கொட்டிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சத்தான கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.